ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஃபெஞ்சல் புயல் இன்று மாலை புதுச்சேரி அருகே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. புயல் பாதிப்பை குறைப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழக நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லி புறப்பட்டுச் செல்கிறார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஃபெஞ்சல் புயல் இன்று மாலை புதுச்சேரி அருகே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருந்த ஃபெங்கல் புயலானது இன்று காலை 8:30 மணி அளவில் சென்னைக்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு வடகிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுச்சேரிக்கு அருகே புயலாக கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக இன்றும் நாளையும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் துவங்கி டெல்டா மாவட்டங்கள் வரையிலான வடதமிழக கடலோர மாவட்டங்களில் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் முதல் மிக கனமழைக்கும், ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. புயல் கரையை கடக்கும் சமயத்தில் பலத்த சூறாவளி காற்று மணிக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரையிலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த புயல் காரணமாக தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாழ்வான பகுதிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன. பல்வேறு இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தொடர் மழை மற்றும் புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பெரம்பலூர், வண்டலூர், சேலையூர், குரோம்பேட்டை, பல்லாவரம், அனகாபுத்தூர், கூடுவாஞ்சேரி, ஈஞ்சம்பாக்கம், மாமல்லபுரம், OMR சாலை, கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் சதுரங்கப்பட்டினம், புதுப்பட்டினம், கோவளம் உள்ளிட்ட இடங்களில் தற்போது காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. மேலும் குளிர்ந்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் மாமல்லபுரத்தில் கடல் சீற்றமானது 10 அடி முதல் அலைகள் எழும்புவதால் கடற்கரைக்கு பொதுமக்களோ அல்லது மீனவர்களோ செல்லாத வண்ணம் தடுப்பு அமைக்கப்பட்டு காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சென்னை விமான நிலையத்தில் ஓடுபாதையில் மழைநீர் தேங்கியதாலும் மோசமான வானிலை மற்றும் அதிக அளவு காற்று வீசுவதால் சென்னைக்கு வரும் விமானங்கள் மற்றும் சென்னையிலிருந்து புறப்படும் விமானங்கள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் பலத்த காற்றுடன் பரவலாக கனமழை பெய்து வந்தாலும் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் புயலின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. பொன்னேரி, பழவேற்காடு, கும்மிடிப்பூண்டி மற்றும் அதன் சுற்றியுள்ள கடலோர கிராமங்களில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. மாவட்டத்தில் பல இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் மழை நீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாயினர். அதிக அளவில் பாதிப்புண்டாகும் 133 தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக புயல் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கும் தேவையான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. மாநில தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன். விழுப்புரம் மாவட்டத்திலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதாகவும் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. தற்பொழுது வரை பெய்து வரும் இந்த மழையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதிகளான மரக்காணம் உள்ளிட்ட 17 கிராம பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. 30 பேர் கொண்ட தேசிய மீட்பு பணியினர் தற்பொழுது மரக்காணம் பகுதியில் வந்துள்ளனர். தற்பொழுது கிராமங்களை சுற்றி மேற்பார்வையிட்டு வருகின்றனர். படிப்படியாக காற்றின் வேகமும் மழையின் வேகமும் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் வீட்டிலேயே இருக்குமாறும் பாதுகாப்பு பணியில் அனைத்து அதிகாரிகளும் இருக்குமாறும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ். காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் இன்று காலை முதல் பலத்த மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3745 கன அடி உயர்ந்துள்ளது. இதனிடையே கனமழையின் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் களியாம்பூண்டி பகுதியில் சமுதாய கூடத்தில் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரத்திலிருந்து BR சிவகுமார். இந்நிலையில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மழை பாதிப்புகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நேற்று இரவு கடுமையான மழை பெய்திருக்கிறது, தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு கரையை கடக்கும் என்ற செய்தி வந்திருக்கிறது. நம்முடைய கண்ட்ரோல் ரூமிலே நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு ஆகிய ஆட்சித்தலைவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். நிவாரண பணிகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். கேம்ப் எல்லாம் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று இரவு கடுமையான மழை பெய்யும் என்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உதகையில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டுச் செல்கிறார். மோசமான வானிலை காரணமாக உதகையில் இருந்து சாலை மார்க்கமாக கோவை செல்லும் அவர் தனி விமானம் மூலம் புதுதில்லி புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக கடந்த 27ஆம் தேதி உதகை ராஜ்பவன் வந்தடைந்தார். 28ஆம் தேதி குன்னூர் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியில் அதிகாரிகளை சந்தித்து அவர்கள் மத்தியில் உரையாற்றினார். 29ஆம் தேதி நீலகிரியில் வசிக்கும் 6 பண்டைய பழங்குடியினரை சந்தித்து அவர்களுடைய கலாச்சார நடனங்களையும் கண்டு ரசித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஹெலிகாப்டர் மூலம் கோவை செல்ல இருந்த அவர் மோசமான வானிலை காரணமாக உதகையிலிருந்து கோத்தகிரி மேட்டுப்பாளையம் வழியாக கோவை விமான நிலையம் சென்றார். கோவை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். உதகையிலிருந்து சரவணன். மாநிலங்களின் காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றும் நாளையும் பங்கேற்கிறார். இந்த 3 நாள் மாநாட்டினை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நேற்று புவனேஸ்வரில் தொடங்கி வைத்தார். உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. நாளை நடைபெறவுள்ள இந்த மாநாட்டின் நிறைவு விழாவில் பிரதமர் உரையாற்றுகிறார். நாடு முழுவதும் மண்டல ஊரக வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் நுகர்வோர் சேவைகளை வழங்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள இந்த வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து நேற்று பாட்னாவில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். டிசம்பர் மாத இறுதிக்குள் இந்த சேவைகளை ஊரக வங்கிகள் வழங்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கூடுதல் கடன் உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். அரசியல் சாசனம் அறிவோம் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது. வழக்கறிஞர் ஷாமிலி ராஜ்குமாருடன் ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதி ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இன்றிரவு 8:30 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 27 பேர் உயிரிழந்தனர். 100 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. நைஜர் ஆற்றில் சென்று கொண்டிருந்த இந்த படகு அதிகம் பேர் பயணம் செய்ததால் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 200 பேர் பயணம் செய்ததாகவும் பெரும்பாலானோர் மகளிர் என்றும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. நீரில் மூழ்கியவர்களில் இதுவரை 27 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் பாகிஸ்தான் சற்று முன் வரை 30.4 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்துள்ளது. கான்பெராவில் நடைபெறும் இந்தியா, ஆஸ்திரேலியா 11 அணிகளுக்கிடையேயான 2 நாள் பயிற்சிப் போட்டி தொடங்குவது மழையினால் தாமதமாகியுள்ளது. உலக செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குகேஷ், சீனாவின் டிங் லிரேன் இடையேயான 4வது சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இதுவரை இருவரும் தலா 2 புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ளனர். துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 3-6, 7-6 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் டாக்சேயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஃபெஞ்சல் புயல் இன்று மாலை புதுச்சேரி அருகே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. புயல் பாதிப்பை குறைப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழக நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லி புறப்பட்டுச் செல்கிறார்.
19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.